तो आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं जननायकन के पोस्ट इंट्रो सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। Breaking news. Swasnia has fallen after an anonymous ஒரு group வாரமா சார் காணுமே எங்க சார்? அதான் சொன்னேனே, அது அவர் வெளியூர் போயிருக்காரு. போலீஸ் உண்மையை மறைக்கிறது ரொம்ப தப்பு சார். ரூல்ஸை மீறி உன்னை வெளியே கூட்டிட்டு போனதுக்கு ஐயாவை சஸ்பெண்ட் பண்ணி குவார்ட்டர்ஸை பிடிக்கிட்டாங்க. இது தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன்னு உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. போகிறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 15க்கு விடுதலை ஆகிற கைதிகள் லிஸ்ட்ல உன் பேரையும் சேர்த்துட்டு போயிட்டார். ओके, तो अभी ये बाहर निकल गए हैं ना और फाइनल। उनके रिकमेंडेशन की वजह से वो शायद बाहर नहीं। ये वही बच्चे है ना जो स्टार्टिंग में दिखाई गई। அப்படியே டியூட்டில ஜாயின் பண்ணிடுறேன் சார். எஸ் சார். சர்ப்ரைஸ். ஐ சூப்பர்மேன். என்ன விஜயமா, ஜுரமா? ஐயோ விஜய் அப்புறம் வெற்றி சார், உங்க வேலைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அம்மாவை பார்க்க போயிருக்கவே மாட்டேனே சார். ஒரு புள்ளை பிரிஞ்சிருக்கிற தாயோட வேதனை எனக்கு தெரியும் வெற்றி. டிஷ்யூ டிஷ்யூ டிஷ்யூ. என்ன வெற்றி கிளம்பலையா? போனோம் சார், முடிக்க வேண்டிய முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. इम्पोर्टेंट அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போகலான்னு. விஜய் கிளம்பு. அவளை டே கேரில் விட்டுட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. ஆஹா, நான் சூப்பர்மேன் கூட தான் இருப்பேன். சூப்பர்மேன் அப்பா வர வரைக்கும் என் கூட இருப்பீங்கல்ல. நீங்கள் போயிட்டு வாங்க சார், நான் பார்த்துக்கிறேன். விஜயமா கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. நீங்கள் திரும்ப வர வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். வெற்றி, இந்த ரூம் திறக்க வேண்டாம். விஜய் அம்மா பொருள்லாம் போட்டு வச்சிருக்க. பார்த்தா அவங்க அம்மா ஞாபகம் வந்து பயந்துருவா. ஓகே. अच्छा, பாய். काफी सिंपल स्टोरी लग रही है, लेकिन मुझे नहीं लगता ऐसा कुछ होगा। बहुत कुछ चीजें हो सकती है। சார் நான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. नो 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 नो, मुझे लग ही रहा था कि इस तरीके मैंने से बाय अभी बोला काफी भयानक एक्सीडेंट हुआ है। நான் அப்பா வந்தாதான் சாப்பிடுவேன். எனக்கு சாப்பாடு வேணாம். நான் அப்பா வந்தாதான் Shit, man. போவேன். दोनों ही नहीं है उसको। पूरी जिम्मेदारी अभी विजय सर पे आ चुकी है। விஜய் இங்கே பாரு. பயப்படக்கூடாது. நான் தான் ஃப்ரெண்டு வந்துட்டல. ஸ்மைல். நான் தான் அவ ஃப்ரெண்டு. நான் சொல்றத மட்டும்தான் அவ கேட்பா. अच्छा, तो ये अपने डिस्ट्रैक्ट करने की हाँ डिस्ट्रैक्ट कर लो। जबकि उसे पैनिक अटैक आते हैं। ஆமா, என்ன அடி. அப்பா அடிங்க. டேய், டேய், டேய். ममता बेजू वो उसने खुद रड़ मतलब एक तरीके से जिम्मेदारी अब इन पे ही आ गई। आई थिंक मैंने ये सॉन्ग रिएक्ट किया था जब ये आया था, लिरिकल आया था तब। बहुत अच्छा गाना है ये। अब वो कहीं ना कहीं रिलैक्स फील कर रही है। डेस्टिनी से उनकी बच्ची हो गई अब। हाँ, ஷீஸ் ஃபிசிக்கலி ஆல் ரைட், பட் குழந்தைய 100% தைரியம் கொடுத்து ஸ்ட்ராங்காக வளர்க்கணும். அப்போதான் இந்த ஃபியர் ஃபோபியா சரியாகும். இல்லைன்னா அது உயிருக்கே ஆபத்தா முடியலாம். சூப்பர்மேன், ம் உன்னை நான் எப்படி கூப்பிட்டோம்?
எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அங்கிள்னு கூப்பிடலாம், சித்தப்பான்னு கூப்பிடலாம், இல்ல சித்தான்னு கூப்பிடலாம். சித்தா சித்தா நல்லா இருக்கு. சித்தானே கூப்பிடு. சித்தா. ஆனா, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் மனசுக்குள்ள அப்பான்னு நினை. எங்க இருந்தாலும் முன்னாடி வந்து நிப்பேன். वो जबरदस्ती कर रही है. उसे इसका सपना भी तो पूरा करना है उसकी माँ का। एग्जैक्टली. उससे एक आर्मी में ज्वाइन करवाना। ओह, ओह, ओह. हो गए। ये ममता बैजू है ना। एग्जैक्टली. हो गया ஒன்ன நீங்காது என்னோட கால்கள், ஒன்ன கொண்டாட உண்டான தோள்கள், விழியால் கதை கதையா நீ பேச வேணும், सोल्जर बना। கேட்கத வடைப்போ நீயும் நானும், கேட்காமலே உனக்குன்னு தர உயிர் இருக்குது, கண்ணே மணியே கண்ணீமாயே என் ओ भाई साहब कितना टाइम पास हो गया है उसमें. मतलब शादी तक. नहीं, शादी सॉरी. क्या बोल शादी सकते नहीं है वो। हैं? मुझे ऐसा लगा. सॉरी. शादी नहीं है वो। நீதானே எனக்கு எல்லாமே. लेकिन वो बड़ी होगी ना. छोटी थी तब से अब तक. बहुत ज्यादा टाइम चला गया है तब तक. என் கைக்குள்ள மறந்தவளே. ஏய் சீக்கிரம் போ, கார்த்திக் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். கார்த்திக் கூப்பிடு. டேய் மச்சி, புது படம் வரியா? எக்ஸாம் நீ போ. ஐயா ஏசி வர நேரம் வந்தா ஆட்டிடுவானா? போய ओ भाई साहब. சீக்கிரம் போடி, படம் போட இன்னும் 10 minutes தான் இருக்கு. पकड़ लेगा उनको। मुझे लगा. Shit यार. பார்த்து வர மாட்டீங்களாமா? जानबूझ के खोला उसने वो। सच में. ஓவர் ஸ்பீடுக்கு ஃபைன் கட்டி சீக்கிரம் வந்துமா. தண்ணி பாட்டில் உண்டு. ஓ பாவம் சார். போட. அப்பா அம்மா பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க சார். அப்பா அம்மா இல்ல, சித்தப்பா. போன கொடு. காலேஜுக்கு போகாம ஊர் சுத்துறீங்கன்னு சித்தப்பா ஃபோன் பண்றேன். फोन भी स्विच ऑफ कर दिया. ஐயோ வேணாம் சார் ப்ளீஸ். நான் ஓவர் ஸ்பீடுக்கு ஃபைன் கட்டுறேன் சார். ஓவர் ஸ்பீடா? வண்டியில் ஏற்றி கொல்ல பார்த்துருக்க. அட்டம் டு மர்டர் 307. வண்டியில் Shit man. வண்டியில் எதுக்கு சார்? ஏய் ஏறி. हाँ वो ஏன் பயப்பட? पैनिक अटैक टाइप आ जाता है. விசாரிக்கணும். நீ போமா, விசாரிச்சுட்டு அனுப்புறேன். और एक भी लेडी कांस्टेबल नहीं. हाँ। ओ भाई साहब. ओके। இம்பார்ட்டன்ட் டாடி. ஒரு ப்ராப்ளம். ஹலோ பல்லவரம் பிஎஸ். ஓவர் ஸ்பீடுக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? உங்க ஏசிக்கு கால் பண்ணவா? யார் அந்த இன்ஸ்பெக்டர்? போன் கொடுங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கே வரலையா மேம்? वो स्टेशन भी नहीं गया. அப்படி யாரையும் நான் அரெஸ்ட் பண்ணலையே சார். ஹீஸ் அ சிக் கை. ஏற்கனவே 4 வாட்டி சஸ்பெண்ட் ஆயிருக்கான். ओ शिट. ஏதாவது பண்ணுங்க. अच्छा हो गया कि उसके दोस्त को भी नहीं लेके गए, नहीं तो पता ही कैसे चलता. பயப்படாத. கொஞ்ச நேரம் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? भाई साहब. நீ விஜய் என்ன பண்றதா இருந்தாலும் என் பேர் என்னன்னு கேட்டுட்டு உன் டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சுட்டு பண்ண. डिपार्टमेंट तो जानता ही है उनका नाम। பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. अब ये कौन है? थैलापति बैटरी. தொட்டுலையே ஏன்? பருப்பா அவரு சம்பவம் பண்றவனை கேள்விப்பட்டிருப்ப. அதுல ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? राइट 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 राइट. அதான் தளபதி. मैं भूल रहा था. हमें बहुत पहले जब ट्रेलर टीजर आया था तब दिखाया था उनका look. ரெண்டு நிழல்
ஒன்று உண்டு இன்னொன்று எந்த. இனி நீ பயந்து பயந்து வாழப் போற. ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு சாகப் போற. உன் சாவு இந்த உலகத்துல எவனாவது தப்பா ஒரு பொண்ணத்தோட நினைக்கிறவனுக்கும் பாடமாயிடும். छोड़ दिया भाई. சார் उनका கொஞ்ச ये पुलिस वाला लुक था एक. சார் நானே டிராப் பண்றேன் சார். வேணாம். என் பொண்ணு படம் பார்க்க ஆசைப்பட்டிருக்கா, அவளை படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வா. ओ भाई साहब. ओ भाई साहब. अच्छी लगी, उनको भी अच्छी लगी डाकू महाराज देख रहे हो? शायद से. और अगर वो डाकू महाराज देख रहे तो शायद उसमें भी तो बॉबी देओल ही है. नहीं मुझे नहीं पता. हाँ उसमें बॉबी देओल ही है. ये तो गया काम से. சார் 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 என்ன மன்னிச்சிருங்க சார். சார் இனிமேல் எந்த பொண்ணையும் தப்பா கூட பார்க்க மாட்டேன் சார். எனக்கு போலீஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஓ नो कि छोड़ वो दिया भी उसने. पुलिस वाले की ही बेटी है. हाँ एग्जैक्टली. இப்படி கிளாஸை கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போறது தப்பில்ல? சரி ரைட்டு விடு. இந்த வயசுல போவாம எந்த வயசுல போவாங்க? कोई फर्क नहीं पड़ता. वो किडनैप हो गई थी ऑलमोस्ट. एग्जैक्टली. செம்ம மாஸ். நாங்க அதை விட மாசா ஒரு படம் பார்த்தோம்டி. விஜி உன் சித்தாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல யா சும்மா ஜஸ்ட் ஒரு ஜிகே. हाँ तो समझ गई. मुझे लगता है मंत्री होगा शायद. पाकिस्तान. குழந்தைகளோ வயசானவங்களோ இந்தியர்கள் எல்லாருமே நமக்கு எதிரிங்க தான். அவங்க மேல கருணை காட்டாம கொல்லணும். ये शायद टेररिस्ट ट्रेनिंग होगी शायद. இந்திய வரலாறு நம்மள எப்போதும் பயத்தோட ஞாபகம் வச்சிருக்கோம். Ready the boat, come on, ready the boat, fast, fast. कुछ तो बड़ा चल रहा है ना. लग तो ऐसे रहे वो शायद कोई अटैक करना चाहते. நிறுத்துங்க. ஒரு ஷிப் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டை நோக்கி அந்த ஷிப் வந்துகிட்டு இருக்கு. என்ன பிளான்னே தெரியல. அந்த ஷிப்பை ஸ்டாப் பண்ணி உடனே சீஸ் பண்ணுங்க. காபி. किसी ने इन्फॉर्मेशन दे दी हो. ओ भाई साहब. सीन काफी जबरदस्त लगा मुझे, है ना, जिस तरीके से शूट किया गया. तो पहले ही टिप मिल गई इस वजह से वो लोग पहुंच गए. கப்பல சுத்தி வச்சிட்டாங்க பாய். என்ன பண்றது? तो इस सीट में बॉबी देओल है. Let's play a game. விளையாடாதீங்க பாய். एम. கப்பல் மாட்டுச்சுனா நம்ம மொத்த பிளான் காலி. I said relax. Forget the ship. Come, let's play a game. ओ भाई साहब. Let's play a game. रियास हाँ तो ये था खबर. मैं दिखाऊं. மூவ் மூவ். என்ன பாஸ்டா அதெல்லாம்? வரடா. डॉल. उसमें शायद कुछ होगा. ड्रग्स. बॉम्ब है. नहीं बॉम्ब है शायद. இதெல்லாம் எங்கடா போகுது? இந்தியாவை பாகிஸ்தான் ஆக்க போகுது. இவன் சொல்றது அவங்க எல்லாரும் கேக்குறாங்க. कुछ तो प्लानिंग चल रही है. कुछ तो प्लानिंग चल रही है. समझ नहीं आ रहा. अल्लाह. ओ चाहता था कि ये सब वो लोग देखे. उसका नाम शायद यम है. व्हाट इज यम? என்னன்னு சொல்லு. ஒரு ट्रेलर कटवा. इसने इतने सारे लोगों को तब मार दिया था तो ये क्या ही. इवन उसके गाल वाला जो खून है वो भी एम में बना हुआ है. Your heart. डिटेलिंग प्लीज डिटेलिंग.
Salman, at least now let's start the game. तो ये पूरा प्लान का हिस्सा था। लोगों को शिप पे आने दिया। और खबरी तो बहुत बुरी मौत मरने वाला। क्या है? शिट मैन। कैरेक्टर काफी पसंद आया यार मुझे बॉबी देओल का, बहुत प्रोमिनेंट लग रहा है। Shit, man. Oh. पांच लोग निकल गए वहां से, बच गए शायद। एक बचा है अभी भी। वो कर क्या रहा है? तो उसने एम अपने हाथ पे दिखाया। कैप्टन ट्रेलर பிடிச்சிருக்கா? என்ன விட்டு நீ என் ட்ரெஸ்ஸையே தொட்டுட்ட. உன் சாவு கொடி கட்டி பறக்க போகுது. रेडी है कैप्टन? ओह शिट, तो उसे एंकर बना के वो खुद नीचे जाएगा। पहले से लग रहा था कि कुछ तो माल लेके जा रहा है, हो सकता है वेपन्स हो सकते हैं, कुछ भी हो सकता है। ओ भाई साहब, ये भी है। பாகிஸ்தானை முஸ்லிம் தீவிரவாதின்னு பேச வேணாம். प्रियामणि, We strongly condemn this attack. We extend our full support to the Union government on this matter. இறந்த வீரர்கள் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். மத்திய மாநில அரசுகள் செயல் இழந்திருப்பதை அந்த தாக்குதல் காட்டுகிறது. இந்தியாவில் இஸ்லாமிய தீவிரவாதம் அதிகரித்து வருவதாக ரோஜா ரங்கசாமி அதிரடி குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் எல்லையில் படைகளை குவிக்க பிரதமர் इसमें कुछ ना कुछ मिनिस्टर इन्वॉल्व हो सकते हैं। போர் பதற்றம். இதுவரை 100 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 60 உடல்களை மீட்க முடியாமல் திணறி வருவதாகவும் கடற்படை கவலை தெரிவித்துள்ளன. एम्बेसी தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு உலக நாடுகள் एम्बेसी के अंदर। அதிபர் வலியுறுத்தல். வெல்கம் ஃபியூச்சர் சிஎம். ஆதாரம் இல்லாமல் தங்கள் மீது இந்தியா குற்றம் यही है சாட்டுவதாக शायद। பாகிஸ்தான் கடும் கண்டனம். और वो थीम देखो, वो MM वाली लगी। हाँ, वही लगी। लॉर्ड बॉबी यहाँ पे। ட்ரெய்லரே உலகம் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகுதுன்னா மெயின் பிக்சர் தெரிக்கோ ब्लास्ट இன்னிலிருந்து 30வது நாள் எம்எம்மோட ஃபைனல் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கும். ये MM कुछ तो है। அதை தடுக்க இந்த உலகத்துல எவனாலையும் முடியாது. சீதா, அப்படா வண்டில போலாம். விஜி, இன்னும் 1 கிலோமீட்டர் தான். கமான் ரான். சீதா, என்னால முடியாது சீதா. நான் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன், ப்ளீஸ். ரன் ரன். கமான் கமான் கமான், ரைஸ் யுவர் லெக். பஞ்ச் பத்தல ஃபோர்ஸ் பத்தல. விஜி, 100 தண்டாலும் 3 ரவுண்ட் அடிக்கணும். வேர்த்து கொட்டி இருக்கணும். தம்பி பால் எடுத்துட்டு வரேன். டேய் கருப்பு, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. 100 என்ன 200 அடிக்கிறேன் சீதா. வேர்வை தானே, எப்படி வர வைக்கிறேன் பாரு. 1 10 50 100 அதுக்குள்ள முடிச்சிட்டியா? பண்ணிட்டேன் சீதா. தோ வேர்வை பாரு. பொய் சொல்றாங்க. 200. சும்மா கேட்டேன். வேர்வை இல்லாம பின்ன நான் பக்கெட் தண்ணியா? இந்த வருஷமாவது அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுமா? ஏய் விஜுமா 3 வருஷமா கையெழுத்து போடல சித்தா. இந்த வாட்டி கண்டிப்பா போடுவேன். उसने साइन किया ही नहीं होगा।
அண்ணே இந்த வாட்டி என்னண்ணே போன தடவை என்னடா கார்னா ஃபாஸ்ட் தளபதி அடிச்சா பிளாஸ்ட் மற்றவன் பேசினா ஸ்பீச்சு தளபதி பேசினா ரீச் நீ தான் எழுதி கொடுத்தியா? क्या लिखा? திவ்யா ஃப்ரிட்ஜில் மாவு பேக்கெட் காலி ஆயிடுச்சு, ரீஃபில் பண்ணிருமா? ஓகேண்ணா ओके उससे डील कर ली इसने। हाँ போதும் சித்தா. Do it. ओ भाई साहब Do it. अब उससे वो हो नहीं रहा है, वो एक तरीके से இதெல்லாம் செட் ஆகாது, சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ. ஏதாவது சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கிற. இனிமே ஏன் ட்ரைனிங்லாம் உனக்கு செட் ஆகாது. எக்ஸாம் முடிஞ்ச உடனே அகாடமில சேர்த்து விடுறது கன்ஃபார்ம். वो कुछ और चाहती है लेकिन वो चाहते कि वो आर्मी में जाए। எதுக்கு வந்த கையில்? சித்தாக்கு ஹெல்ப் பண்ணவா? இல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண. நீ சைன் பண்ணிட்டு பிசிக்கல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடு. அதுக்கப்புறம் அவரால் என்ன பண்ண முடியும்? எஸ். ஆனா பயம் இருக்கிற வரைக்கும் அவளால இது முடியாது. ட்ரை பண்ணா எல்லாம் முடியும். இல்ல நான் இது கொண்டாட வேண்டிய நேரம். வா, கச்சேரி ஆரம்பிக்கலாம். उससे क्या हो रहा है मतलब? Oh shit. कुछ तो हुआ होगा। कुछ तो पास्ट स्टोरी रही होगी, मुझे ऐसा लग रहा है। பாகிஸ்தான் தீவிரவாதிகளால 150க்கும் மேல நேவி ஆபீசர்ஸ் கொல்லப்பட்டாங்க. அதுல ரெக்கவர் பண்ண முடியாத பாடிஸ் எல்லாம் பீச் ஓரமா கரை ஒதுங்கி இருக்கு. ஸ்பாட்டுக்கு என்ன ஸ்பெஷல் டீம் ஆபீசர் சங்காராம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. Secure the crime scene, boys, immediately. Shit man. तो उसमें काफी सारे डॉल्स। तो ये टॉयज थे वहाँ। हाँ मैं वही तो बोल रहा हूँ। பாய்ஸ் இது மாடர்ன் வெப்பனோட ஒரு பார்ட். நடந்திருக்கிறது சாதாரண அட்டாக் இல்ல. இட்ஸ் ஆர்சி வார். आरसी वॉर। My God, remote control war. எஸ். Confirm பண்ண முடியுமா? வெயிட், செக் தி மேனுஃபேக்சரர்ஸ். எஸ் சார். சார், இட்ஸ் a Chinese company, Jinji Electronics. Get the details. சார், Bout Enterprisesங்கிற ஆப்பிரிக்கன் கம்பெனிக்கு சப்ளை பண்ணிருக்காங்க. அந்த கம்பெனி பத்தி ஒரு சின்ன டீடைல் கூட இல்ல சார். டார்க் வெப்ல செக் பண்ண. डार्क वेब। சார், டார்க் வெப்ல கூட இல்ல சார். வெயிட், அந்த வீடியோ கீழே ஓபன் பண்ணு. அந்த ஐடியை கண்டுபிடிச்சு டிஎம் பண்ணு. What? யாரு நீங்க? எதுக்காக பஹவுட் என்டர்பிரைசஸ் பத்தி விசாரிக்கிறீங்க? எங்க நாட்டுல நடந்த நேவி அட்டாக்ல பவுட் என்டர்பிரைசஸ் யாரோடது? எங்க நாட்டையே நாசமாக்கி சுடுகாடாக்குன अच्छा। ஹிம்லர், the man of death. அவனை பத்தி டீடைல் சொல்ல முடியுமா? என்கிட்ட அவனை பத்தி எல்லா எவிடன்ஸும் இருக்கு. உடனே அனுப்புறேன். तुम्हें याद होगा उसने कहा था कि पिछले साल राइट्स में उसकी माँ मर गई थी। अच्छा। तो हो सकता है कि ये राइट्स उसने ही करवाए थे। Exactly। முன்னாடி உடனே தடுத்து நிறுத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ओह भाई साहब, ये भी है इस मूवी में। जबरदस्त। ओह शिट, मुझे लगा ये अच्छी मुझे भी लगा। 1 मिनट में जज्बाती पलट दिए। टीम एस्केप.
मुस्लिम भले ही नहीं बस எவிடன்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் கோ நான் சொல்ற வரைக்கும் வெளிய வராதீங்க तो वो जानबूझ के ऐसा बनाया गया है, अगर वहाँ पे हमला हुआ तो निकलने का ट्राई कर सकते हैं। वो पुलिस वाला खुद शामिल है इसमें। విచారిక వంద ఆఫీసర్స్ சுட்டு கொன்னுட்டு சயின்டிஸ்ட் கலீலன் டீம் மிலிட்டரிக்கு சொந்தமான வெப்பன்ஸ் எடுத்துட்டு தப்பிச்சிட்டாங்க கடற்படை மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு மூளையாக उस पे செயல்பட்ட और சயின்டிஸ்ட் वो பாகிஸ்தான் சென்று பயிற்சி பெற்றதற்கான ஆதாரங்கள் मुस्लिम था சிக்கிய तो उस पे தீவிரவாதி इल्जाम சையத் लगा கலி देंगे ये பற்றி लोग। கூறப்படுபவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு तो उसे टेररिस्ट வழங்கப்படும் घोषित कर दिया हाँ भाई साहब, और उसको भी मार दिया क्योंकि उसने एविडेंस उसको दिए थे। तो दोस्तों सच में बॉबी देओल का कैरेक्टर है ना, ये काफी पावरफुल दिखाया गया है। अब तक ऐसे लग रहा था वो किसी चीज की वजह से ये सारी चीजें कर रहा है, जैसे कि वेपन हो गए, ड्रग्स हो गए, लेकिन मुझे लगता है उसका मकसद कुछ अलग ही है, क्योंकि वो एक टेररिस्ट ऑर्गेनाइजेशन चला रहा है या फिर ड्रग डीलिंग कर रहा है या फिर कुछ और कर रहा है, अभी भी क्लियर नहीं है, लेकिन वो कुछ तो बड़ा करने वाला है। और मुझे लगता है दोस्तों थेलापति सर का जो फर्स्ट ग्लिम्स आया था मूवी के पहले, तब उनको पुलिस के अटायर में हमने देखा था, उनका एक छोटा सा ग्लिम्स था। कहीं मुझे ऐसा लग रहा है दोस्तों कि कई थेलापति सर पहले मतलब पुलिस में थे या नहीं थे, मुझे अभी भी ये चीज़ें जो है वो कंफ्यूज कर रही है, लेकिन मुझे लग रहा है दोस्तों कि हो सकता है उनका कोई पास्ट रहा होगा। वो कहते भी हैं, मुझे पुलिस से एक कंसर्न है, इस वजह से मैं तुम्हें इस बार जाने दे रहा हूँ। जब वो पुलिस वाला विजी को किडनैप कर लेता है तब, बट मुझे ऐसा लग रहा है कि विजी के जो फादर होते हैं उनका मरना या फिर विजी के मदर का मरना, ये सारी चीज़ें जो है वो नॉर्मल नहीं है कहीं पे भी। हो सकता है विजी की जो माँ के मरने के पीछे भी बॉबी देओल का जो कैरेक्टर दिखाया है उसका ही कुछ हाथ हो, क्योंकि जब वो कहते हैं कि उसकी माँ एक राइट में मर गई थी, तो हो सकता है वो राइट जो है वो बॉबी देओल ने करवाए होंगे, इसी वजह से हुआ हो। और ऐसा लग रहा था कि विजय के जो फादर है उनको कोई केस मिला हो जिसकी वजह से उन्हें कोई सबूत मिले हो, इसलिए वो मार दिए गए। वो एक्सीडेंट नॉर्मल नहीं लग रहा था। एक्सीडेंट बिल्कुल वो नॉर्मल तो नहीं, वो प्लान्ड मर्डर ही बोल सकते हैं उस चीज को, तो ये चीज बहुत सही है। और दोस्तों अभी भी कुछ चीज़ें हमें क्लियर नहीं है, क्योंकि विजी जो है वो मिलिट्री के लिए ट्रेनिंग कर रही है, लेकिन उसका मन नहीं है वो करने का। लेकिन विजय सर जो उनके फादर ने बोला था कि इसे मिलिट्री में डालना है करके, तो वो उनसे करवा के ले रहे हैं। तो मुझे ऐसा लग रहा है कहीं ना कहीं जब विजी का सिलेक्शन हो जाएगा तब शायद उनका फेस ऑफ हो जाए, क्योंकि वो भी एक टेररिस्ट ऑर्गेनाइजेशन है। और अगर ये मिलिट्री और टेररिस्ट ऑर्गेनाइजेशन कहीं मिल जाए तो मुझे लगता है थेलापति सर ऐसे कुछ इन्वॉल्व हो सकते हैं इसमें, मुझे कहीं ना कहीं ऐसा लग रहा है। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें पेट्रियन और इंस्टाग्राम पे भी फॉलो करना ना भूलें। तो मिलते हैं दोस्तों जननायकन के नेक्स्ट पार्ट में। बाय बाय।